Hello friends, welcome to my channel. Hello Priya. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா கறி தாங்க. இங்க பாருங்க பார்க்கவே எப்படி இருக்கு பாத்தீங்களா? ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லா ரைஸ்க்குமே நீங்க தொட்டுட்டு சாப்பிடலாங்க. சோ இது இப்ப எப்படி பண்றதுன்னு நம்ம பாத்துடலாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இப்போ இது எப்படி பண்றதுன்னு நம்ம பாத்துடலாம். கிழங்கு பட்டாணி மசாலா பண்றதுக்கு இது மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுறாங்க. உங்களுக்கு வெங்காயம் நிறைய போட்டா பிடிக்கும்னா நீங்க இன்னொரு வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுடலாங்க. உப்பு போட்டோம்னா நம்ம வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடுங்க. இப்போ நான் உரிச்ச பட்டாணி ஒரு 50 கிராம் வச்சிருக்கேங்க, இதை சேர்த்துக்கலாம். நீங்க காஞ்ச பட்டாணி சேர்க்கிற மாதிரி இருந்தா நைட்டே ஊற வச்சுட்டு ஒரு அரை வேக்காடு வேக வச்சுட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடலாங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் அரை ஸ்பூன், தனியாத்தூள் அரை ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு தக்காளியில இருந்து வர தண்ணியிலேயே இந்த பட்டாணி வெந்துருங்க. நான் உரிச்ச பட்டாணி சேர்த்ததுனால எனக்கு ஈஸியா வெந்துரும். இப்போ பட்டாணி நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 300 கிராம் உருளைக்கிழங்கு சேர்க்க போறேங்க. நல்லா ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சுட்டு இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு கையிலேயே இது மாதிரி உதுத்து விடுங்க. அப்பதான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் நமக்கு. இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் இது மாதிரி நம்ம உதுத்து விட்டாச்சுங்க. இப்போ இதை அப்படியே மசாலாவோட பெரட்டி விட்டுலாங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சே இதை பண்ணுங்க. இது மாதிரி எல்லாத்தையும் ஒரு சேர அப்படி கிளறி விடுங்க. உருளைக்கிழங்குல எல்லா மசாலாவும் படுற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுருங்க. இதுல தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணி சேர்க்காமையே தான் பண்ணணும். இப்போ பாருங்க, அவ்வளோதாங்க. ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வெந்துருச்சுங்க. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடிங்க. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம்னு எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாங்க. கல்யாண வீடுகளில் செய்கிற உருளைக்கிழங்கும் இதே டேஸ்ட்டில் தாங்க இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. ஈவன் சப்பாத்தி, நான்கெலாம் கூட நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியை மேலே தூவிட்டிங்கன்னா நல்ல வாசமாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்டான உருளைக்கிழங்கு மசாலா கறி ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.